மக்களே, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். எங்க வீட்ல லஞ்சுக்கு வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 பண்ண போறோம். அது ஒரு குட்டி விளாக் எடுக்க போறோம். ரெசிபி முடிஞ்ச வரைக்கும் காட்டுறோம் எங்களோட ரெசிபி என்னன்னு. அப்படியே எங்க கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணி பாருங்க. உங்க வீட்லலாம் என்ன சமையல்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தோட்டத்தில் சமைக்கலாம் தான் பார்த்தோம். வாரம் எப்பயுமே வீக்லி 1 டைம் சமைப்போம்னு சொல்லியிருந்தோம்ல. தோட்டத்தில் அதேமாதிரி தான் அடுப்புலாம் பற்ற வச்சோம். மழை திடீர்னு வந்ததுனால சரி வீட்டுக்குள்ளே இப்போ செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு வர்ண பகவான் உள்ள தடுத்து விட்டாரு இல்லை, அதனால உள்ள வந்துட்டோம். தொண்ணூறு சதவீத மக்களுக்கு பிரியாணினா ஒரு கிரேஸ். அது நாங்க ஒன்றும் ரிசுவலுக்கு கிடையாது. வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து 6 பச்சை மிளகாய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கு அவசர சமையல் தான், மணி வேற லேட் ஆயிடுச்சு. வாங்க அரிசி எவ்வளவு போடுறேன்னு காட்டுறேன். பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி 1/2 hour முன்னாடி அரிசி ஊற வைக்கிறோம். ஸோ வந்து ஒரு சின்ன பிடி எடுத்திருக்கேன், தலை வெழுக்காம ஃபுல்லா எடுத்திருக்கேன். இதுல வந்து நம்ம ஊற வச்சுப்போம். இப்ப ஒரு சின்ன பிடி அளவு எத்தனை பேருக்கு சொல்றேன்னா 15 பேருக்கு. உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாரி நீங்க ஊற வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு முதல்ல கறியை வேக வைக்கணும். அதுக்காக தான் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வதக்கிட்டு இருக்கோம். கறி வேக வைக்கும் போதே ஒரு தக்காளி வந்து நீங்க அரிஞ்சு போட்டா டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும். மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். பெப்பர் கறி வேக வைக்கும் போது வதக்கிட்டு நீங்க வேக வச்சீங்கன்னா இன்னும் சீக்கிரமாவே விசில் வந்துடும். உங்களுக்கு அந்த பச்சை வாடையும் அடிக்காது. எங்க வீட்டு ப்ரிப்பரேஷன்ல நாங்க வந்து கறியை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வேக வைப்போம். நாளைக்கு கார்த்திகை மாசம் பிறக்குது இல்லையா, அதனால 1 kg எடுத்திருக்கோம். நாங்க கார்த்திகை மாசம் வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டோம். ஸோ இன்னைக்கே வந்து எடுத்துட்டு அந்த மாசம் ஃபுல்லா வந்து நாங்க விரதம் இருப்போம். பட்டை வைக்கணும். இரு போடலாம். இன்னைக்கு சிக்கன் 65 வித் மிளகு ஜீரகம் போட்டது. மழை பெய்யறதுனால கொஞ்சம் மிளகு போட்டிருக்கேன். சிக்கன் வந்து புரோட்டீன் அதிகம். முட்டையில எவ்வளவு புரோட்டீன் இருக்கோ அதை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இது எங்க வீட்டு மிளகாத்தூள், அது 1 ஸ்பூனு. மூடி வச்சிருவோம். என்னைக்காவது ஒரு நாள் தான் என் பாப்பா ஹெல்ப் பண்ணுவா. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இல்லம்மா, இதை நீ போடுமா. 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனு. உப்பு 1 ஸ்பூனு. கார்ன்ஃபிளவர் வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். இரு போடலாம். இன்னைக்கு சிக்கன் 65 வித் மிளகு ஜீரகம் போட்டது. மழை பெய்யறதுனால கொஞ்சம் மிளகு போட்டிருக்கேன். சிக்கன் வந்து புரோட்டீன் அதிகம்.
முட்டையில எவ்வளவு புரோட்டீன் இருக்கோ அதை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இது எங்க வீட்டு மிளகாத்தூள், அது ஒரு ஸ்பூனு. மூடி வச்சிருவோம். எனக்காவது ஒரு நாள் தான் என் பாப்பா ஹெல்ப் பண்ணுவா. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள். இல்லம்மா இதை நீ போடுமா. ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூனு, உப்பு ஒரு ஸ்பூனு, கார்ன்ஃபிளவர் வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். பெண் பிள்ளைகள் நம்ம வீட்டுல ஹெல்ப் பண்ணா நமக்குதான் பின்னால உதவியா இருக்கும். அதான் இப்ப இருந்து ஹெல்ப் பண்றா. அப்புறம் ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ஸ் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். கலக்குமா. ஒரு ஸ்பூன் போதும். அம்மா ஹெல்ப் பண்றேன். ஓகேவா? சாப்பிடலாமா? உனக்கு பிடிக்குமா சிக்கன்? உனக்கு பிடிக்குமா? சாப்பிடலாமா? சரி. அப்ப அம்மா ஹெல்ப் பண்ணுவியா? ஹெல்ப் பண்ணுவியா? பெரிய பிள்ளையானா? அப்படி செய்வியா? எல்லாம் இப்ப சொல்லுவாங்க, பின்னால எதுவும் செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பாப்பா போட்டனால கம்மியா போட்டான். போடலாம் இருமா, போடலாம் இரு, அத்தை வீடியோ எடுக்கும் போது போடலாம். போடலாம்டா தங்கம், இருடா தங்கம். இந்த கிண்டு. அம்மா கிண்டா. அம்மா பெண் பிள்ளைக்கு சிக்கன் கொடுக்க கூடாது அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனா சிக்கன்ல தான் புரோட்டீன் சத்து இருக்கு. பசங்களுக்கு சின்ன வயசுலயே கொடுக்கலனாலும் நம்ம பெரியவங்க எடுத்துக்கலாம். புரோட்டீன் இருந்தாதான் முடி கொட்டுறது இது எல்லாமே கியூர் ஆகும். ரொம்ப அதிக அளவுல எடுத்துக்கலனாலும் ஒரு மினி சைஸ் எடுத்துக்கலாம் நீங்க. அவ்வளவுதான். சிக்கன் 65 உனக்கு பிடிக்குமா? கொஞ்சம் பிடிக்குமா நிறைய பிடிக்குமா? வீட்டுல மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 உனக்கு பிடிக்குமா? சாப்பிடலாமா? ஐயோ மறந்துட்டியா? என்ன மறந்துட்ட? நீங்களும் அப்புறம் நீங்களும் உங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நடுவுல இந்த புள்ள குட்டிங்களெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்றதுனால அரிசி போட்டதெல்லாம் நாங்க காமிக்கல. எங்க வீட்டுல யூஸ் பண்ற அரிசி தான், முழு அரிசி தான். இதுவும் பிரியாணிக்கு சூப்பரா வரும், டேஸ்டும் நல்லா இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பு இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சோண்டு ஆட் பண்ணிருக்கேன். கைப்பற்றி வந்துருச்சு. அது கூட தயிர், இப்பெல்லாம் தயிர் வந்துச்சு. சிக்கன் 65 பசங்களோட ஃபேவரட். எப்படி வருதுன்னு பார்ப்போம். சிக்கன் பொரிக்கும் போது நிறைய எண்ணெய் வைக்க கூடாது, கம்மியா தான் வைக்கணும். மறுபடியும் அந்த எண்ணெய வச்சிருந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது இல்லையா, அதனாலதான் சொல்றேன்.
இதுவே நம்ம வடை போடும்போதோ இல்ல பூரி சுடும்போதோ கொஞ்சம் எண்ணெய் அதிகமா வச்சு சுடுவோம். ஆனா சிக்கனுக்கு வந்து அந்த மாரி அதிகமா எண்ணெய் வைக்க கூடாது. அந்த எண்ணெயை யூஸ் பண்ண முடியாது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா சிக்கன்ல இருந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் கொஞ்சம் வெளில வரும்போது சாப்பிடுவாங்க. இல்லைன்னா நாங்க சாப்பிடுறத பாருங்க. ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிக்கலாமா? உட்காரு உட்காந்து ஊத்தணும். இலை கேட்டாங்க. இலை அங்கம்மா. இலை இங்க இல்ல, செக்ஷன் அங்க இருக்கு. கை பச்சியா எதுவுமே வச்சாச்சு அங்கே